குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் சேருங்கள், ஈசனை அன்பு செய்வோம், ஈசனை அன்பு செய்வோம். சாதி மத நிற பேதமில்லை இங்கே குண்டலி யோகியர் நாம். ஆதி பகவன் ஒன்றே, ஆருயிர் குலம் ஒன்றே, ஆலய உலகினில் அனைவரும் வாழ்க என்றே. எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் சேருங்கள், ஈசனை அன்பு செய்வோம். அன்பானவர்களே, பல்வேறு துறை அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பேராசிரியர் சங்கீதம்மா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் நம்முடைய ஐயா லட்சுமண ஐயா அவர்களுக்கும், இன்னும் உங்களுக்கு பாடம் நடத்திய அனைத்து பேராசிரியர்களுக்கும் வணக்கம். இப்போ மனிதனாக பிறந்தவன் பேரின்பத்தை அடைஞ்சாகணும். மற்ற விலங்குகளெல்லாம் அடையாது, தெரியாது. அதுக்கு என்ன தெரியும்? பசி வந்தால் சாப்பிட்டுக்கும், ஏதோ தின்னுக்கும், தூங்கிக்கும், இனவருத்தி பண்ணி, அதை தவிர அதுக்கு ஒன்றும் தெரியாது. மனிதன் புனிதனாகணும், புண்ணியனாகணும், பூரணன் ஆகணும். அந்த நிலையை அடையாவிட்டால் துன்பம் துயரங்கள் நீங்காது. இன்றைய உலகத்தில் துன்பங்கள், நோய்கள், வாழ்க்கை சிக்கல்கள், பிற உயிரை வதைத்தல், பிறர் பொருளை பறித்துண்ணல் போன்ற கொடுமைகளெல்லாம் நிகழுகிறது. அதுக்கு என்ன காரணம்? கருமையும் கலங்கப்பட்டு இருக்கிறது, கருமையும் தூய்மை இல்லை. அப்போ கருமையும் தூய்மையுடையவன என்ன பண்ணணும்? பிரம்மஞானம் எனும் ஆன்மீக அறிவு பரவ திட்டமிட்டு செயல்புரிய தொடங்கிவிட்டால் கருமையத்தை தூய்மை செய்து கொள்வதில் அதை போல் பெரும் பேர் வேறு கிடையாது. அப்போ நம்ம பிரம்மஞானத்தின் வாயிலாக கருமையத்தை தூய்மை செய்து கொள்ளணும். பிரம்மஞானம் என்ன? இறைஞானம், பரஞானம், சிவஞானம் என்று சொல்லக்கூடிய இறையருள். இறையருள் பெற்றால் அன்றி அறம் என்னதுன்னு தெரிஞ்சு கொள்ள முடியாது, செய்ய முடியாது. இங்கே மாந்தோப்பை பார்க்குறீங்க, மாமரம் வச்சுருக்கிறோம். எதுக்காக மாமரம் வச்சுருக்கிறோம்? மாங்கனியை பெறுவதற்காக. மாமரம் இல்லைன்னா மாங்கனி கிடையாது. உயிர்கள் அனைத்தும் வாழுகின்றன என்று சொன்னால் பிராணவாயு உயிர்காற்றினால தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பிராணவாயினால்தான் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் இறையருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை திருவள்ளுவர் முதல் கொள்ளையே சொல்லிடுறார். என்ன சொல்கிறார்? ஆதி பகவன் முதற்றே உலகை, அவரால் தான் உயிர்கள் எல்லாமே அப்படின்ட்டார். அவர் எப்படி இருக்கிறார்? அருளறிவு, வாலறிவு, மெய்யறிவு, பிரஜானம் பிரம்மன்னு வேதம் சொல்லுத. அறிவே தெய்வம். பரம்பொருள் அறிவுமயமானது. நம்முடைய உயிரிலேயும் அந்த பேரறிவு கலந்திருக்கிறது. உயிருக்கு உயிராக இருக்கிறது ஆன்மா. அந்த ஆன்மாவை நாம் அறிந்து வாழ்ந்தால் எல்லா நன்மையும் கிடைக்கும். இல்லைன்னா துன்பம் துயரம் எல்லாம் வரும். இப்போது இந்த பிரம்மஞானத்தின் மூலம் வேண்டாத பதிவுகளையெல்லாம் மாற்றி வாழ்க்கையை நடத்த முடியும். அதுக்கு என்ன வடி சொல்லியிருக்கார்? பிராயச்சித்தம், மேல்பதிவு, இறை உணர்வால் அடியோடு அடித்தல் என்ற முறைகளிலே சில தலைமுறைகளிலே அடையலாங்கிறார். அப்போ எவ்வளோ அரிய பேர் நினச்சி பாருங்கள். ஒரு நாளில் 2 நாளில் வரக்கூடியது இல்லை. ஆனால் குண்டலினி யோகிகள் பல்லாயிரம் ஆண்டு செய்யக்கூடிய ஒரு யோகத்தை சில ஆண்டுகளிலே பெறலாங்கிறார். அத்தகைய பேறு பெற்றவர்கள் நாம். ஆகையினால் கிடைத்திற்கரிய இந்த மனித பிறவியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இங்கே கற்றுக் கொடுத்த முறைகளை பின்பற்றி வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் சொல்கிறார். வாழ்வாங்கு வாழ்தல் அப்படின்னா என்ன? அதற்கு என்ன அடிப்படை? எண்ணம் சொல் செயல்.
மனம் வாக்கு காயம் சிந்தை சொல் செயல் திரிகரண சுத்தி. உடம்பு தூய்மைப்படுத்திக்கிறோம், ஆடையை தூய்மைப்படுத்திக்கிறோம், உணவை கூட தூய்மைப்படுத்திக்கிறோம். ஆனால் உரை உள்ளம் இது தூய்மை பெற வேணும். அதனால் வாய்மை என்று சொன்னால் சத்தியம். சத்தியம்னா இந்த 3 சேர்ந்து தான் சத்தியம். எது? வாய்மை, உண்மை, மெய்மை. வாய்மைன்னா வாயில் வரக்கூடியது தீமை இல்லாததாக இருக்கணும். உண்மைன்னா உள்ளத்தில் அந்த உண்மை பொருளாகி தெய்வீகத்தில் கலந்திருக்கணும். மெய்மைன்னா அதை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். அப்போது 3லேயும் ஒழுங்குபாடு இல்லைன்னா நாம் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் ஆக மாட்டோம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? உலகத்தை பார்க்குறாரு, என்ன சொல்கிறார் நினச்சி ஆச்சரியமாக இருக்கு. வாழ்வுங்கிறத இன்னதுன்னு தெரியாதையே வாழ்கிறாங்கன்னு சொல்கிறார். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். எப்படி பாருங்கள், எவ்வளோ மோசம், கேவலம். மனிதனாக பிறந்த அறிவோடு இருக்கக்கூடியவன் நாய் நரி பூனை கழுத மாதிரிலே நடக்கிறான். நியாயமா? மனிதரிலே மனிதர் உண்டு, மாக்கள் உண்டு, மகரி சொல்கிறார். ஆகவே மனிதன் தேவன் எனும் வாழ்க்கை படிகள் எல்லாம் தாம் செய் வினையே தரும். நம்ம செய்யக்கூடிய செயலில் என்ன, மனிதன் உருவில் இருக்கிறான், விலங்காக இருக்கிறான். மனிதத்தன்மை தெய்வத்தன்மை. மனித நேயம் இருந்தால் முதல்ல போதும், அப்புறம் தெய்வ நேயத்துக்கு வரலாம். மனித நேயமே கிடையாது. வழிப்பறி, திருட்டு, பிறட்டு, பஞ்சமா பாதகங்கள் எல்லாமே நடக்கிறதில்ல. அதனால் பிரம்மஞானத்தின் மூலம் என்ன பிராயச்சித்தம், மேல்பது, இறைவன் அளித்தல் என்ற 3 முறைகளை பின்பற்றி அந்த ஞானத்தை பெறலாம். எப்படி சொல்கிறார்? சில தலைமுறைகளிலே பெறலாங்கிறார். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? இன்றைக்கி பயிற்சி பெற்றுட்டு அப்படா அப்படின்னு விட்டுவிட்டா போச்சு, பழையபடியே வந்துடும். என்ன லாபம்? குருடன். ஒரு சூரிய இருந்தாலும் கண்ணு தெரியாது, கோடி சூரிய இருந்தாலும் தெரியாது. தெரியுமா? அதுபோல் எவ்வளவு தான் கற்றாலும் எவ்வளோ தான் கேட்டாலும் பின்பற்றலைன்னா குருடனுக்கு சமந்தான். ஆசான் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு பாசாதி நீங்காது, பழைய ஆளாக தான் இருப்பான். எப்படி பாருங்கள். அதனால் பயிற்சி எவ்வளோ முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கணும். 1 கோடி சூரியர்கள் ஒக்க உதித்தாலும் குருடற்கு இருள் நீங்க கொள்போல் மருள் தீர ஆசான் உரைத்தாலும் அறியாமையில் நீங்கி ஞானம் வரத்துக்கு ஆசான் குரு மகான் அருள்தந்தைவர்கள் சொன்னாலும் பாசாதி நீங்காது பார். அதை கடைப்பிடிக்கலன்னா போச்சு. அதனால் ஒருத்தர் ரொம்ப சொல்கிறார், இந்த ஞானம் இல்லைன்னா சாதாரண விலங்கு, பன்றி, அதுக்கு தான் சமங்கிறார். அது என்ன பண்ணுது? ஏதோ தின்னுக்குது, குட்டி போட்டுக்குது, தூங்குது. அதுபோல் தான் நீ இருக்கிறேங்கிறார். தின்று படுத்து ஈன்று எமன்பா சென்று படல் வாழ்வென்றே பன்றிக்கும் உண்ட பையன். அது பன்னி கூட தான் வாழுது. அதனால் நம்ம ஞானம் பெற்றால் அன்றி வாழ்க்கையில் உயர்வு பெற முடியாது. எத்தனை பெற்றாலும் எத்தனை கற்றாலும் இவ்வுலகிற் பூகள் பொன் பொருள்கள் எத்தனை பெற்றாலும் ஞானம் இல்லா வீடில் இதுமோ சாந்தி ஏம்புங்கடி. ஞானம் அல்லது கதி கூடுமோ? அந்த பேரறிவு நம்மோட இருக்கிறது, பேராற்றல் இருக்கிறது, அனைத்து இயக்க பேராற்றல். அதை நாம் அடைந்தால் அன்றி நிறைவாக இருக்க முடியாது. அதனால் அந்த மெய்யறிவை அதை அடைஞ்சே தரணும்னு ஒரு வைராக்கியம், ஒரு உறுதிப்பாடு, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும். இப்போது ஒருவர் நினச்சா உடை கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், சமூக கூட என்னென்ன பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணாலும் அந்த அறிவு வரலைன்னா ஞானம் ஆனந்தமாக இருக்க முடியாது. ஊர் தருவார், நல்ல ஊன் தருவார், உடையும் தருவார், பார் தருவார், உலர்க்கு ஏர் தருவார், பொன்பணம் தருவார், சோர் தருவார், உள்ளறிவு கெடாமல் சுகிப்பதற்கு எங்கு ஆர் தருவார். அதை தான் குருநாதர் கொடுக்கிறார். உள்ள அறிவுமயமானது. அன்பர்களே வாரீர்
அறிவினிருப்பிடம் அறிந்து இன்பமுற. எவ்வளோ மனம் உருக்கி பாடுறாரு, சொல்கிறாரு, நினச்சி பாருங்க. இதெல்லாம் சும்மா பாட்டு இல்லை, உள்ளத்தில் உலகம் உய்ய வேணும் என்ற பெருநோக்கத்தில் பாடின பாட்டு. அதனால் மகரிஷியினுடைய வாரிசுகளாகிய நாம் என்ன பண்ணிக்கணும்? பயிற்சியை பழக்கமாக்கணும், வழக்கமாக்கணும், பண்பாடாக்கணும், இயல்பாக்கணும், தன்மையாக்கணும். அவர் அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மற்றவங்க நம்ம மதிக்கணும். முதல்ல நம்ம அந்த பேரானந்தத்தில் திளைக்கணும். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே வாழ தெரிந்திடின் ஆனந்தம் ஆனந்தமே என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.